முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? இந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயல துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயில் துணவா. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்காரே இருந்தானே, என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும், மானாமதுரை வைகை யாத்திரை தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? காதல்ல தோல்வியுற்று இளைஞருடைய வேதனை இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியுமா? சுவாகு. ஓம் சாந்தி மனப்புராந்தி. சட்டியோட படுத்துரு. இது படம் கரு ஹிந்தி படம் கரிகடா, அது படத்துக்கு வாசிச்சிருக்கேன். இவங்க ஏதாவது ஒன்று சால்ரா போட்டேன்னு இழுத்து விட்டுறாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்துருக்கீங்க? கஸ்பூஸ் கால் அந்த ஹீரோ என்னன்னே எதாச்சும் வீட்டு போடா, ராஜ் கபூர் சுலுசா கேகா நடிச்சது. அந்த படத்துல கதாநாயகி யாருன்னு? கதாநாயகி ஷகிலா. சொருப்பு இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது கடைசியில் எந்த எல்லையில் முடியுதுன்னு பார்க்குறேன். இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. வெரி குட் வெரி குட். அவங்க பூரா நல்லா நாடகம் பார்க்குது. இது பூரா என்னமோ பூக்குழி இறங்கின மாதிரி தான். எந்திரிக்க தாய், கொஞ்சம் ஒரு அரேஞ்சு மேடம் பிறந்து கொடுக்க முடியுமா? ஏன்னா கரையான் சேலையில் முச்சிடும். இந்த கொடுமையாடா, படக்கதை வச்சு படுக்காத வாரிட்டு போயிட முடியாது. ஆடுறாவே இப்படி படுத்துட்டானாடா. அணிலுக்கு சுண்ணாம்பு தடவணும் மாதிரி. அணில சொன்ன உடனே ஆண்ட சிரிக்கிறேன் பாரு. இந்த கடல் கண்ட வந்தார் ஒரு சாமியார். இந்த இடியை விழுத்தாடிட்டேன். உண்மையிலேயே பாட்டு எல்லாரும் பாடிட முடியாது. உண்மைதானே? நான் நாரதர் பாடி ரொம்ப நாளாச்சு இப்படி கைதட்டலாம் நான் கேட்டு. என் கம்பெனியெல்லாம் வருவாங்க அறத்தொண்டை முட்டையா. நாடக உலகத்திலேயே கைதட்டு வாங்கின 2 ஆள். நிறைய பேர் பேசி வாங்குவாங்க. பாட்டுக்குன்னு வாங்கினது யாருன்னா எங்கள் அண்ணன் கோதாமங்கலம் முத்துச்சிருப்பு. அதுக்கப்புறம் என் தம்பி வெங்கடேஸ்வரன். வெங்கடேஸ்வரன் நல்லா பாடக்கூடிய ஆள். ஆனால் என் கம்பெனி மேளத்தில் மாட்டினேன் பாரு. ஒரே அடியாதே அடிப்பாங்க. 4 பேர் நீர்மாலை அடியாக அடித்து முளைப்பாரி அடியாக அடித்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்படி ஆளுகள்லாம் நல்லா பாடுற ஆளுகள்லாம் ஏன் சிங்கத்திட்ட பிடிபாடாயிடுவாங்க. கொண்டு போய் கருவில்
சலங்கிட்ட ஒரு மாடு வாடும் போது வாச்சியாம் பாரு, கிண்டா கிண்டா கிண்டாண்ட என்னைய கொண்டுட்டாங்க. இந்த கம்பெனி நடத்தி நான் சலுப்புட. ஆனால் அருள் சமாளிப்பா அத்துறியாடா, எதுவுமே தெரியாத டிஸ்னு அடிச்சு நீ நீ வந்து வாதிக்க தெரியல வெத்தலையை போட்டு நீ உள்ளே போய் கேட்டால் டான்ஸுக்கு பாவாடை மடிக்க போனேன்ட்டு உங்களை வச்சுக்கிட்டு. சரி கம்பெனியை நழுவ விடக்கூடாது. இந்தா ஆமாம் இவ்வளோ நேரம் வாய் ஓட்டாரு, வாயில் வெத்தலை ஓட்டாருன்னு வாய் போட்டுறதுக்கு இந்த சரி கனகத்தில் பாட்டும் அந்த துரியத்தில் அடி பாடு நீ பாடு. கனகத்தில் பாட்டும் பாடும், இந்த கனகத்தில் பாட்டும் பாடும், கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கம்பு கூட்ட தூக்குனாலே நிப்பாட்ட சொல்லியிருக்கா. என்னடா வர 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 கம்பெனி கேவலப்படுத்துறீங்க. ஹலோ 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 கம்பெனி ஆளுக்கு புரியாது. வாய வாய பாக்குறாங்க ஹிந்தி பாட்டு. எனக்கு உங்களுக்கு புரியுதாரா? இது அருமையான பாட்டு தான். மண்ணிலாடும் இட மாந்தராசியம் மாய வாழ்வு எதுவும் நிஜமா? எதுவுமே நிஜம் இல்ல. போட்டு வரையா பாரு தம்பி. 4 பேரும் என் முகல்ல முழிக்காம பின்னாடி போய் கரைச்சி விட்டு வாங்கப்பா. புதுக்கோடை பேர் போடாதாங்க 4 பேரை. வாங்க சாமி. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பியும் சொல்லக்கூடாது, உரிமை தெரிச்சு போவேன். நான் உனக்கு அண்ணன் வேணும். அது அங்கே சின்ன வயசுல ஓடியாருவா பலூன் வாங்கி கொடுப்பேன், டிச்சு டிச்சுன்னு அடிச்சுட்டு போய் உடச்சு விட்டுருவேன். திருப்பி ஊதி ஊதி என் தலையில அடிச்சு அடிச்சு எனக்கு கொப்பளமே வந்துருச்சு. அப்படி வளர்த்தே வண்ணே. அப்ப அப்புறம் என்னாச்சு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ நாடகத்துக்கு வந்தியா? என் வீட்டு காதுகுத்துக்கு வந்தியா? எங்க இருந்து வந்திய? எங்க இருந்து வரியா? காட்டுக்குள்ள இருந்து. காட்டுக்குள்ள இருந்து வந்த மாதிரி தெரியல உங்களை பார்த்தா. ஏய் இப்ப பூரா ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்தால் பூரா வந்து புழு அடிக்கிற நேரம் நாங்க மருந்து அடிக்கிறவங்க. என்னையே அப்படி சொல்லி புழு அடிக்கிறவங்க வயலுக்கு மருந்து அடிக்கிறாள். அவன் வர்ற கொடுமையை பாரு. ஆயில் கைதி. நான் என்ன சொல்றேன்னா மேடைக்கு வந்துட்டா கைது நம்பர் 19. ஏன் கழுத்துல எதுவும் கடிச்சு பிடிச்சா? கழுத்துல கடிக்கல. ஒரு பக்கமா தலை வச்சு தூங்கினா எங்கிட்ட சில்லற காசு கிடக்கான்னு பாக்குறேன். என்ன என்ன என்னங்க என்னங்க அதிக படிப்புங்க. என்ன படிச்சிருக்காரு இவரு? என்ன படிச்சிருக்கீங்க? என்ன வந்த நீ மாடு கக்க என்ன போற? என்ன பொறுமசாமி? ஐயோ பச்சு ஐயோ பொறுமசாமி. சாமி ஏன்னா கோவப்பட்டான பொறுமையா தான் இருக்காரு. நீ தான் அவளை சாச்சு கொண்டு விடுவோம். பொறுமசாமி மரியாதை பேசக்கூடாது. மரியாதை வந்து ஏன் என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? அவ்வளவுதான் சொல்ல மாட்டேன். ஆமா சொல்ல மாட்டேன். ஏதாவது செஞ்சா தானே சொல்லுவேன். செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன செய்வேன்னு தான் கேட்கிறேன். விடு விடு பார்த்தா சின்ன பையனா தெரியும். வெங்கடேஸ்வரா வெங்கடேஸ்வரா கூட்டத்தானா தெரியுமா? என்ன என்ன யாரு பேரு? வெங்கடேஸ்வரா மருதமணி நொறுக்கி போனேன் நொறுக்கி. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன தம்பி? சொல்லு தம்பி. உங்க பேர் என்ன? 7 கொண்டாவாடா கோயந்தா. ஏழுமலையா வெங்கடேஸ்வரா. மருதமணி. உங்க பேர் என்ன? மருதமணியா? உன் பேரா? என் பேர் இல்ல. என் பேர் இல்ல. உன் பேரு மருதமணியா? என் பேர் இல்ல. என் பேரு நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். அது என்ன தெரியாதா? மண்டையில கொண்ட ஓட்டிருக்கும் போதே தெரியுது. மண்டையில கொண்ட ஓட்ட அனுப்புறா நாரதர் ஆயிரம் முடியுமா? இங்க வா. இப்ப இங்க வா. நீ இப்ப என் பக்கம் இந்த பக்கம்.
இன்னும் வந்தேன்னா உன்னை புடத்துல அடிச்சு போடுவேன். அவர் சொன்னது தப்புதான். என்ன தப்பு? மண்டையில் கொண்ட ஓட்டுல அனைவரும் நாரத மகரிஷி அல்ல. எப்படி ஆக முடியும்? அப்படி பார்த்தா ஹர்பஜன் சிங் கொண்ட ஓட்டு ஸ்பின் பவுலிங் போட்டார். வேற சொல்றதுக்கு ஆளே இல்லையா? நிறைய இருக்கு. வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொண்ட திருவள்ளுவர் போட்டுருந்தார்ல கொண்ட போட்டாரா இல்லையா? கிங்காங்க அவர் போடலேன்ட்டேன். கிங்காங்க எங்கேயா போட்டாரு? தம்பி யாரையா இருந்தாலும் சும்மா சோகேஜ் பண்ண மாதிரி என்ன நான் என்ன பேசினாலும் பேசுவாரா? என்ன பேசுவேன்? சிவபெருமான் தலையில கொண்டு போட்டாரு. ஆமா ஆமா. ஏன் போட்டாரு? எதுக்கு போட்டாரு? எதுக்கு போட்டாருன்னு தான் கேக்குறேன். அதான் நானும் கேக்குறேன். ஏன் போட்டாரு? அவர் மண்டை அவர் கொண்டு அவர் வாட்டுக்கு போட்டாரு. அவர் கொண்ட ஓட்டத்துக்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் உண்டா இல்லையா? காரணம் உண்டுதே. காரணம் உண்டா இல்ல? ஐயோ காரணம் என்று சொன்னால் காரணம் உண்டு. காரணம் உண்டு. அதான் என்ன காரணம்? என்ன காரணம் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் போட்டாரு? என்ன பேசுறாரு? பேச வரது இல்ல. பதில் சொல்ல சொல்லியா? பதில் சொல்ல சொல்லியா? சிவன் என் கொண்ட ஓட்டார். ஏன் போட்டார்? பண்ணி சொல்ல போறீங்களா? சிவன் கொண்டையிலிருந்து தான் வருகிறது கங்கை. அவருடைய மனைவி. அருமையா பேசுறீங்க. சரி, கங்கை ஏன் சிவன் கொண்டைக்கு வந்தா? அதுதான் முதுகுலதான் இருந்தா. அப்படியே ஏறிட்டா. என்னடா அடிச்சு விடு. ஏலே நீ யார் அவளை எதுக்கு சொன்ன? அவரு முதுகுல இருந்தா. முதுகு வழியா தான் கொண்ட வழியா. முதுகு வழியா இங்க கொண்டைக்கு வந்தா. அப்ப இப்படி யாரா? கங்கை சிவபெருமானுடைய கொண்டைக்கு வரவழைக்கப்பட்டார். யார் கொண்டு வந்தது? யாரால கங்கை? இங்க உங்க ரெண்டு பேரும் இந்த வருஷத்துல நீ தான் சந்திக்கிறேன் நினைக்கிறேன். அப்படித்தானே? விடுஞ்சாலும் விட மாட்டான். ரெண்டு பேரும் இன்னைக்கு 6 மணி நேரம் இன்னைக்கு வேடனை வள்ளியர் மனதில் இன்னைக்கு நாரதர் சபதா. வா பாப்பா. சரி, நாரதர் சபதம்னா தர்க்கம் பண்ணணுமே. சரியா? தர்க்கம் பண்ணுவா. என்ன பேசி பாப்பா. நீங்க 2 பேரும் பண்ணுவீங்களா? 2 பேரும். நீ ஒரு மைக் எடுத்து வச்சுக்க. 2 பேருமே பேசு. 2 அப்ப நீ பேசு தம்பி. நீ வாயோ. ஏலே நொப்பம். எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு ஓனே உள்ள போயிடலாம்டா. கங்கையை சிவபெருமானுடைய கொண்டைக்கு வரவழைத்தவன் யார்? புல்டோத்து முனி. அவரா ஹீரோ காண்டாமுனி. புல்லட்டு முனியே இன்னொருத்தன் ஹீரோ கண்டா முடியா? என்ன கோவமா கேளுங்க. ஏன் எங்களை பார்த்து இருக்கிறீங்க? நாங்க கோவமா இருக்கோம். தெரியாதா? சும்மா தேவையில்லாம பேசக்கூடாது. அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன். கங்கையை கொண்டு வந்து விட்டது யாரு? கங்கையிலிருந்து வந்தது நீர். கங்கையில கொண்டு வந்து விட்டது இல்ல. கங்கையை சிவனுடைய தலை அந்த கொண்டையில வர வச்சது யாரு? முனி. எந்த முனி? கங்கை அள்ளிச்சேரி காளி முனியா? அந்த முனி இல்ல, வேற எந்த முனி? கங்கையை கொண்டு வந்து சிவனுடைய தலையில் விட்டது யார்? எந்த முனி? ஆகாய கங்கை. அவன்தான் முனி. 2 பேத்தையும் ஒரு கயிறுல கட்டி கயிற கையில உடிச்சுக்கணும். என்ன சரியா சொல்லணும். இப்படி பைத்திய கிடைக்கல இந்த உலகம் இதுவரையும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. யாருமே என்ன படிச்ச என்னமோ அதை படிச்சாரு நாளை கிழிச்சாரு நையாண்டில வேணாம் சரி அடிச்சு விடு. அப்படி சொல்லியா? சொல்லு சரியான அடி சொல்லியா பாப்பா. விஸ்வாமித்திரர் உண்டா இருந்தார். ஆகாய கங்கையை சிவபெருமானுடைய தலைக்கு வரவழைத்தது யார் தெரியுமா? பகீரதன். அவர் எனக்கு தெரியுங்க. பகீரதன் தெரியுமா? வயிறு வச்சிருந்தானே. வீரசோளத்துல டீ வாங்கி கொடுத்தாரு. அவர்த வீரசோளத்துல டீ வாங்கி கொடுத்தாரு. கேளுங்க. தன்னுடைய முன்னோருடைய அஸ்தி சகரபுத்திரர்கள் அந்த அஸ்தியை ஆகாய கங்கையிலே கரைக்க வேண்டும் என்பதற்காக கங்கை வேண்டி தவம் செய்து. இப்ப மணி ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளவு வரானு ஆகாய கங்கை பூமிக்கு வரவழைத்து என்னை தாங்கக்கூடிய சக்தி உலகிலே யாருக்கும் இல்லை என்று சொல்ல சிவபெருமானை வேண்டி மறுபடியும் தவம் செய்து சிவனுடைய தலையிலே ஆகாய கங்கை வரவழைத்து அதிலிருந்து ஒரு துளி நீரை இந்த பூமியிலே அனுப்பி வைத்தார். படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்ச? தமிழ் படிச்சேன், ஆங்கிலம் படிச்சேன், கணக்கு படிச்சேன், அறிவியல் படிச்சேன், வரலாறு படிச்சேன், எல்லாமே படிச்சேன். எத்தனாவது வகுப்புல படிச்சதெல்லாம்? 3வது. ஐயோ, புராணம் படிச்சிருக்கியான்னு கேட்டா தமிழ் படிச்சேன். அது புராணத்தை போய் நம்ம எங்க படிக்கணும்? அது பாடத்துக்கே வரல. குலதெய்வம் வந்து காளி கருப்பேன். 18ஆம் படியான் கருப்பேன். சரியா? காளிமுனியா? எல்லா ஜாமீன் என்ன கேட்டாலும் சொல்லுவீங்களா? சரிங்க வாங்க. அம்பாள் தான் காளியா அவதாரம் செய்யறா. ஆமா. போக கூடாதையா? ஏங்க நம்ம
நிக்க மாட்டோம் நம்ம. இல்ல அம்பாள் தான் காளியா அவதாரம் பண்ணா. ஆமா உண்மை உண்மை. காளியாக அம்பாள் எதற்காக அவதாரம் செய்தார்? காளி ஐயா நான் சுத்தம். காளி என்பவள் யார்? ஐயா சிவனுடைய மனைவி பார்வதி. சபாசியா அப்படி பேசியா, அதான் அறிவார்ந்து பேசுறது. பார்வதி ஏன் காளியானா? அந்த இடம் காலியா இருந்துச்சு. இருங்க என் சொல்ல தெரியாதா? எந்த இடம் காலியா இருந்துச்சு? சாந்தமாக இருந்தாள். ஏன்? ஆமா காலியாக மாறினா. அம்பாள் சாந்த சொரூபினி இருந்தாளா? ஏன் காலியாக மாறினா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அதே திருப்பி என்கிட்டே கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இருங்க சொல்ல விடுங்க. சரி சொல்லுங்க வா. காளி என்றால் என்ன? என்ன நீங்க லீ அப்படினால் எதுக்கின்ற அரக்கனெல்லாம் காளி. கைதட்டல 4 பேர் எதுக்குடா இருக்கீங்க? ஏன் காளியானா? முத இந்த உலகத்தை மரியாதை இல்ல பெண்கள் சூறையாடுறார். மைசாசுர அரக்கன் தாய் மகமாயி சின்ன கருப்பு பெரிய கருப்பு. சின்ன கருப்பு பெரிய கருப்பா? என்னடா 4 பேரும் பார்த்துருக்கீங்களா நாடகம்? கேமரா தூக்கிட்டு போங்கடா. ஆத்திரவது தகுதிட்டு தானடா உங்களை ஊட்டி வளர்க்குறேன். ஏன் காளி? இவர் என்னையா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு? ஏன்? மீச விழுந்துற முண்டைக்கு கம்பி விளையிருச்சு. அதுக்கு தான் அப்பப்போ அமைக்க விடுறேன். நீங்க கோபம் நினைக்கிறீங்களா? நீ பேசுனேன். நான் சுத்தம்லாம் இருக்கேன், தொடாதீங்க. என்னையா சொல்றீரு? எதிர்க்கின்ற எதிரிகள் காளி. சரியா சொல்றீங்க. காளிய சக்திகளை அண்ட விடாதவள் காளி. அசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக சாந்த சொரூபியாக இருந்தவள் ருத்ரமாயிட்டா அதான் காளி. கோபமானால் காளியான. நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இப்ப இந்த பக்கம் வாங்க. நீர் இந்த பக்கம் வாயா. கைதி போப்பா கைதி. சரி உங்க குலதெய்வம் எது தம்பி? எல்லாத்துக்கும் ஒரே குலதெய்வம். அப்புறம் அவருக்கு ஒரு குலதெய்வம். ஒரு குடும்பத்தில் வந்துட்டு அவனுக்கு ஒரு குலதெய்வம், எனக்கு ஒரு குலதெய்வம். அது சொல்லக்கூடாது. எதுக்கு அடிக்கிறவரையோ சொல்ற ஐயனார். ஐயனார்லாம் இல்லை. ஒரு குலதெய்வம் கருப்பர்னு. நான் காளியை பற்றி தான் ஒன்று கேட்டேன். 18ஆம் படி கருப்பர் தானே குலதெய்வம்? ஆமா இவருக்கு அண்ணனுக்கு கலாமலையானே. ஏப்பா ஆமா என்ன இப்படின்னா என்ன? மாடு கலந்து தண்ணி. சரி அது வேணா. நீ கொண்டைய பத்தி தானே பேசுன. உங்கள்கிட்ட கொண்டைய பத்தியே கேட்போம். கொண்டைய பத்தி கூட பேசுகல, மத்தது விஸ்வாமித்திரர் தலையில கொண்ட விட்டுருந்தார். யார் விட்டுருந்தது? அவர்தான். எவரு? நீங்க சொன்னவர் யாரு? இப்ப சொன்னீங்கல்ல. என்ன சொன்னேன்? அது உள்ள மறந்துடுவீங்க. நான் மறக்கல, நீங்க சொல்லு. இப்படி இருக்கீங்க. விஸ்வாமித்திரர் அதான் அவர்தான். எவரு? நீங்க சொன்னவர். வாயில விஸ்வாமித்திரர் பேர் வராது. சொல்லுங்க விஸ்வாமித்திரர். சாமி சொன்னது விஸ்வாமித்திரர். என்னுடைய கணக்கெல்லாம் சாமி சொல்வதை திரும்பி சொல்லக்கூடாது. நான் உங்களை மதிக்கிறேன். சொல்லியா? விஸ்வாமித்திரர் சொல்லுங்க. அவருக்கு எங்க குடும்பத்துக்கு ஆகாது. ஏன் ஆகாது? 2 பேரும் சத்தியமத்தியம் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணிருக்கீங்க? சத்தியமத்தியம் பண்ணியிருக்கோம். அது தண்ணி பண்ணி புழங்க மாட்டோம். விஸ்வாமித்திரர் அவர் யாரு? விஸ்வாமித்திரர் உனக்கு என்ன சம்பந்தம்? விஸ்வாமித்திரர் அப்புறம் என்ன சொல்லிட்டியா? விஸ்வாமித்திரர் சொல்ல வராதா? எங்க சொல்லு பாப்போம். என்ன சொல்ல? இந்த இசைஞானி இளையராஜா இருக்கார்ல, இசைஞானி இளையராஜா, அவர் மகள் பேர் என்ன தெரியுமா? பவதராணி. என்ன பவதராணியா? பவதராணியா? பவதாரணி. பவதராணி தம்பி. பவதாரணி அப்படி சொல்லுங்க அண்ணன். சொல்லுங்க. பவதராணி. பவதராணி இல்லையா? பவதாரணி. ராதாகிருஷ்ணன் சொல்லு. ராதாகிருஷ்ணனே. ராதாகிருஷ்ணனியா? என்னதான் கிட்டனே. அப்புறம் என்ன சொல்ற நீ? ஐயோ அதுவும் வராதா? பிரகதீஸ்வரி சொல்லு. அந்த பிள்ளை நம்மளுக்கு பிடிக்காது. நடிக்காத தம்பி வச்சிருக்கிறேன். பிரகதீஸ்வரி. பிரகதீஸ்வரி பக்கத்தூர்காரன் கட்டிருக்கான். பக்கத்தூர்காரன் கட்டினா சண்டைக்கு வந்தாலும் வருவேன். அது ஏன் பேர் சொன்னா சண்டைக்கு வரானா? இன்னொருத்தன் பொண்ணா அதான் நம்ம பையன் தான். ஏன் சண்டைக்கு வரா? நம்ம இன்னொருத்தன் முன்னாடி வேற சொல்லாமாங்க. ஏன் சண்டைக்கு வர மாட்டான்? நம்ம பையன் தான். வேணாங்க. பிரகதீஸ்வரின்னு சொல்லியா? சொல்லு. வேணாம் சாமி. எதுக்கு அடுத்த குடும்பத்தை பத்தி? நம்மளுக்குள்ள அடுத்த குடும்பம் ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு. சரி பிரகதீஸ்வரர் சொல்லு. பிரகதீஸ்வரின்னு சொல்ல வேணாம். தந்தை பிரகதீஸ்வரருடைய ஆலயம். தந்தை பிரய தந்தை பிரதம். தந்தை இல்ல தம்பி, தஞ்சை. தஞ்சை தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். பிரகதீஸ்வரர் என்ன வரார்? சொல்லவே இல்ல.
என்ன வரும்? நீங்க கேட்கலையா? யூடியூப்பை போட்டு காமிங்க. பிரகதீஸ்வரர் சொல்லுங்க. விடுங்க சாமி. அண்ணா என்ன சொல்லுங்க. வெங்கடேஸ்வரா. பிரகதீஸ்வரர் வெங்கடேஸ்வரன் இல்ல. இல்ல வெங்கடேஸ்வரர் சாமி. பிரகதீஸ்வரர் சொல்லுங்க. குலசாமி வெங்கடேஸ்வரர். பிரகதீஸ்வரர். பிரகதீஸ்வரர். அப்புறம் என்ன யாருமே பிரகதீஸ்வரி சொல்லுங்கப்பா. பிரகதீஸ்வரி சொல்லிவிட்டேன். அபிதா குஜலாம்பாள் பேர் சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள ரொம்ப நேரம் பேசுனீங்க. அப்பயே நினைச்சேன் நீங்க ஏதோ பிளான் பண்ணி வந்து. அபிதா குஜலாம்பாள் பேர் சொல்லுங்க. அபிதா குஞ்சம்மாள். அவர் சொன்ன அபிதா குஜலாம்பாள். அபிதா குஞ்சலாம்பாள். பரவாயில்ல. தண்டகாரம் நீங்க சொல்லுங்க. சகஸ்கர நாமம் சொல்லுங்க. சசஸ். அதெல்லாம் நம்ம நாட்டு பேச்சு இல்ல, அதெல்லாம் வடமொழி பேச்சு. சகஸ்கர நாமம் தமிழ்ல தான் வடமொழி கலந்துருக்கு. ஆனா தமிழ் தான் அது. ஐயா இன்ன வரைக்கும் நடிச்சது காசு கொடு, நான் போறேன். இனிமே நாரதரோட பேசுறது காசை புடிச்சுக்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத திரும்ப சொல்றீங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. சொல்லியா திருப்ப? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும். உன்னுடையது எதை நீ இழந்தாய்? என்னுடையதை நான் இழக்கவில்லை. எதற்காக நீ அழுகின்றாய்? தண்ணியத்தான் இழந்தேன். ஒரு கூட தண்ணி வச்சிருந்தேன், கொட்டி போச்சு. எதற்காக அழுகின்றாய்? எதற்காக அழிந்தாய்? எதை நீ எடுத்தாயோ இங்கிருந்து எடுக்கப்பட்டது. அது அங்க இருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ அது அங்கேயே கொடுக்கப்பட்டது. எத்தனை பாடம் சொல்லுங்க. சொல்லு. எதை நீ கொடுத்தாயோ அதை நீ அங்க இருந்து கொடுக்கப்பட்டது, அங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ இது என்று இது இல்ல. எது இன்று உன்னுடையதோ நாளை மற்றொருவருடையதாகிறது. வேறவங்களோடது மற்றொருவருடையதாகிறது. இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசணும் தானே கூப்பிட்டு வந்த. தம்பி நீங்க சொல்லுங்க. நான் பயங்கரம் பேசுவேன். சொல்லுங்க. எது இன்று உன்னுடையதோ ஏதோ என்று நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்ற ஒருவரெல்லாம் சொல்லக்கூடாது. மற்றொருவருடையதாகிறது. நாளை மட்ட கம்பு கொண்டு செல்லப்படுகிறது கொத்தனார் வேலைக்கு. மற்றொருவருடையதாகிறது. நான் சொன்னேன்ல சரியா? மற்றொருவருடையதாகிறது சொல்லுங்க. இங்க வாங்க சொல்லுங்க. நான் சொன்னா சொல்லுங்க. கையை விடுங்க. கையை பிடிச்சிட்டு பேசினா என்ன நீ என்ன பெரிய பணா? ஐயா காலையில 5:30 இந்த கடாயை வெட்டியது. மற்றொருவருடையதாகிறது சொல்லு. மரியாதை இல்லாம இவனாண்டு பேசுனா என்ன? ஓ வயசு என்ன என் வயசு என்ன? பெரிய பெரிய பேர் வரு அடிக்கிற என்ன விளையாடு தானே? என்ன விளையாடு தானே? நிஜமா தான் அடிக்கிறேன். ஆமா சரி விடு. என்ன நிஜமானா திருப்பி அடிப்பான்னா விடுங்கிற. இந்த காட்டிலே எல்லாம் இல்ல. இன்னொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. நம்ம ரெண்டு கிளம்புமா? இன்னொரு நாள் அது வேற ஒருவருடையதாகிறது. என்ன பண்ணுது? சொல்லுங்க. வேறோட புடுங்கு சொல்லிட்டு போறேன். வேறொருவருடையதாகிறது. இன்னொரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. பேச்சே வராது சாமி. என்ன சொல்லுங்க நீங்க? இன்னொரு நாள் வேறொருவருடைய ஆகிறது. சொல்லியாச்சு. அப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க சொல்லிருக்கீங்க. என்ன சொன்னாலும் சொல்லு. குக்களை பிடித்து ராமை கொண்டு வைத்து மிக்கோதரம் சொல்வசி மும்மனஞ்சி தான் அக்குளம் பேரதமா கொடுக்கலாம். குக்களை குழந்தை பெரியதாம சொல்லுங்க பாப்போம். சூடா பேசக்கூடாது. தனித்தனி இப்ப இன்ன வரைக்கும் எப்படி பேசுனீங்க? அது மாதிரி பேசினா அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு சொல்லணும். இப்படி சொன்னா நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்னா சொல்லிடுவீங்களா? என்ன சொல்லலாம்? என்ன சத்தியமா? சத்தியம் பண்ணக்கூடாது. அப்புறம் நாளை பின்ன நம்ம தண்ணி வண்ணி பழகணும், கோயிலுக்கு போகணும். அப்புறம் படப்புறம் காலி வழி போய் கடாவட்ட போனா அப்புறம் சோறு திங்கன்னா மூசிக வாகன மோதக கஸ்த. ஐயோ இதெல்லாம் எங்கேயா படிச்சீங்க? இதெல்லாம் படிச்சுட்டு வந்து எங்க உதிரை போட்டு வாங்குறீங்க. இதெல்லாம் ஏன் சாமி? சொல்லுங்க. நீ சொல்லு. அப்புறம் சொல்லு.
மூசிக வாகனம். மூசிக வாகன மோதக கஸ்த மோதக கஸ்த சொல்ற சொல்லு சாமி. சாமலியகர்ல விதம்பித சூத்திரம். நான் ஒரு நாளைக்கு கும்பாசத்துக்கு ஐயர் சாமி மேல நான் தான் போய் சமஸ்கிருதமே படிப்பேன். அப்படியா? அப்புறம் எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணிருக்கேன் இது வரைக்கும்? எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணிருக்கேன்? என்ன போயிட்டு என்ன முத்தை தெரு பத்தி திருநகை சொல்லியா? பஸ் நேரம் பஸ் இருக்காப்பா. வண்டி கொண்டு வந்திருக்கீங்க, எப்பயும் கூட்டு போக மாட்டேன். நீ கூட்டு போக மாட்டேன், நீ மாட்டி விட்டது நீ தானடா. ஐயா வண்டியில் ஏற்றி முத்தை தெரு பத்தி திருநகை முத்த தரும் 10 திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணன் அத்து திரும் தத்த ஒரு வார்த்தை வரமாட்டேன். நல்லாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முக்கற்பரமர்க்கு சுருதியின் நான் 2 வார்த்தை சொல்லிட்டேன், அவனு 2 வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க. முக்கற்பரமர்க்கு சுருதியும் முக்கப்புறம் மத்திச்சோடி அதை சொல்லிட்டேன். நான் பயங்கர பேசுறேன். ஏய் முக்கற்பரமர்க்கு சுருதியின் முக்கப்படும் மத்திச்சுருணை. முக்கப்பறவை துருத்தி முக்கப்பறவை புழுத்தின் சாமி. ஐயோ முக்கற்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முபர்க்கத்தமரர் மடிவேன நாங்க பேசுறோம் சாமி. நாங்க பேசினா உங்களுடைய இந்த 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 ஈர வெங்காயம்லாம் நான் கேட்கல. நாரதர் அவங்களும் பேசுறாங்க சொல்ல. 10 தலை ரத்தை கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு வட்டப்பகல் வெட்டத்துகிற இரவாக சொல்லு. அதுக்குத்தான் சொல்றேன். சொல்லு. நான் சொல்லிடுவேன். சரி சொல்லியா? சரி ஒவ்வொரு வார்த்தையாவே சொல்லு. முக்கப்பரமர்க்கு சுருதியின் முக்கப்பறவை சுருத்தின் சுல்தீனை வந்து எங்களுக்கு வந்து வீர சோழத்தில் இருக்கார். சுல்தீன் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பட்டது கத்தி திருவரும் 30 மூவர்க்கத்தமரர் மடிவேன 3 கத்தி வரும் 3 கத்தி வரும். அப்புறம் 4 கத்தி வரும். 10 தலை ரத்தை கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுத்தொரு வட்டப்பகல் வெட்டத்துகிற இரவாக பத்தற்கடத்தை கடமையை வச்சை புயல் வச்சு தகுவர் வச்சத்தொடர் வச்சு தருவது ஒரு நாடு திட்டித்தைய மொத்த பெரியவர் நித்தப்பத வைத்து பெயர் திக்க கழுகுடு கழுதாடு திக்குப்பறை எட்டப்பயிர் அவர் தொக்கு தொகு சித்திரப்பவர் இக்கத்திர போது கொத்துப்பற கொட்ட கிளவிசை முக்கப்படுகிற முதுகூகை கொட்டுற்ற நெற்பற்ற உணரை வெட்டிப்படி இட்டு குலகரை குத்தப்பட ஒத்தப்படவிட பெருமாளே. என்னது எங்கே அவரு? யாகத்துக்கு நெய் எடுத்துட்டு சொல்லியிருக்கேன். வர்றேன். கைத்தல் நிறகணி அப்பமுட ஒரு கப்பிய கரிமுக அடிப்பேன் கட்டிட மடியவர் புத்தியுள்ள கற்பகமணி கடிதேக்கு மத்தவும் மதியம் வைத்திடுதலுடைய மற்பொருளுடைய மதையானை மத்தள வயிறனை உத்தமி முதல்வனை மற்றவர் வளர. என்னங்க இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பம் அப்ப முடிய 6 மணி ஆகும். டீ கடையும் இல்ல, கடையே இல்லையே, டீ கடையே இல்லை. எல்லாரும் சாமிக்கு டீயை வாங்கி கொடுத்து கரெக்ட் உள்ள நிறைய பேசலாம். நேரங்காலம் குறைவா இருக்கு. இந்த இடத்துல என் தங்கை ஏலேன் பேப்பைய மேல இழுத்து விட்டு மறுபடியுமா நேரங்காலம் குறையா பயமாயிருச்சு எங்களை பார்த்துட்டு. அப்படி சொல்ல பயமாயிருச்சு. விடுங்க விடுங்க போங்க போங்க விடுங்க. சொன்ன வார்த்தையை மட்டும் பொம்மனமடை திண்ணி பொறுமதன் மயங்கி விடும் சொல்லி ஆகும். சரி நான் முடிக்கிறேன். நான் பேசுறேன். சொல்லு. என் தம்பிட்ட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவேன். கேள்வி கேட்டு பாருங்க. என்ன கேட்டாலும் பேசுவோம். என்ன கேட்டாலும் ராமாயணம் மகாபாரதம் கேட்டு பாருங்க. உண்மையாவா? சொல்லுவேன். மணி ஆயிடுச்சுல 3:30 மேல பயங்கரமா இருக்கு. இந்த ஓட்டு போட்டாத இல்ல 3:30 மேல பயங்கரமா இருப்பேன் சொல்லுவேன். அப்படியா? உண்மையாவா? அப்புறம் கேளுங்க. 3:30 கேள்வி. உலகிலே இதிகாசம் என்பது 2. ஆமா. ஒன்று ராமாயணம், இன்னொரு மகாபாரதம். மகாபாரதம். இந்த ராமாயணத்தை வால்மீகிங்கிற ஒரு முனிவர் ஏற்றினார். ஆமா. அவர் தான் எழுதுறாரு முதல்ல. வால்மீகி. வால்மீகினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வால்மீகி என்றால் என்ன? வாழ்ந்தான் மிகி. வாழ்ந்தால் மிகியா? ஆமா. வால்மீகியை பார்த்துதான் இன்னைக்கு வந்து மேகி பாக்கெட்டை கண்டுபிடிச்சாங்க. உனக்கு தெரியாது இருக்கு என்ன மேகி பாக்கெட்டா? ஆமா. வால்மீகிங்கிறவருக்கு என்ன அவருடைய இயற்பெயர் என்ன சொல்லுங்க? அவர் இயற்பெயர் என்னன்னா அவர் ஒரு ஆண்மகன். அவர் ஆம்பளையா பொம்பளையா கேட்டே அவருடைய பட்டாணி போட்டிருந்தேன். அவருடைய இயற்பெயர் என்ன சொல்லியா சொல்லிவிட்டேன். நானும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். நானும் உங்களை மாதிரி சாமியை பார்க்க முடியாத. எதுக்கு இப்போ ஜக்கு வாங்க பின்னாடி வாங்குறீங்க? என்ன இல்லை காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கற்காப்பட்டி, அச்சப்பட்டி, பிச்சமட்டி, தவிழ்பட்டி, பாம்பாட்டி, வையமட்டி, தென்னமட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தரமட்டி, அரசவட்டி, எறாமட்டி, தவடரவட்டி, வளையவட்டி, கொள்ளாரமட்டி, கோடாயவட்டி, ஆண்டிவட்டி, உத்திரமட்டி, மங்கமட்டி, சிந்துவட்டி, புளுத்திப்பட்டி. புழுதி பட்டி கொட்டாம்பட்டி பக்கம் இருக்கு. அது எப்படியே கண்ணுல புழுதி அடிச்ச உடனே மறந்துட்டேன். இந்த ஊருக்குலாம் போனீரா நீரு? ஆமா. நல்லா நகைச்சுவையான தோற்றம். பிறரை சிரிக்க வைக்கிறதுங்கிறது அது
இறைவனுடைய அருள் இல்லைன்னா அந்த வேலையை செய்யவே முடியாது. நன்றிங்க. எதுக்கு இப்போ கும்பிடு போட்ட? நன்றி சார். அந்த வகையில் இந்த செய்யும் தொழில் இருக்குல்ல அதுதான் தெய்வம். மேடைக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், மனவேதனை எவ்வளோ நாள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த சிரிக்க வைக்கக்கூடிய வேலை இருக்குல்ல அது மிக உயர்ந்தது. உண்மை அது. அந்த வகையில் நீங்கள் ரொம்ப நல்லாவே சிரிக்க வைக்கிறீங்க ரெண்டு பேரையும். நாங்கள் போய் திருத்த வேலைங்க முகரை பாரு கொண்டே போய் பெருமையாக பேசினேன் பாரு. நான் ஐயோ உள்ள ஒரே சத்தமாக இருக்கேன். என்ன தொண்டு எடுத்தா தொருண்டு எடுத்தா கோமியத்தை சொல்றேன். பெண்கள் யார் அவர்கள்? உன்னை என் தங்கை வள்ளி பார்க்கலாம் அவர்களே. இன்னொரு நாள் இருக்கு எங்க அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்கள். தூய தமிழ். அவனு மறைஞ்சு விடக்கூடாது. நான் போர்த்துட்டு போயிட்டேன். விளையாட்டுக்கு நல்லா விழுந்துக்கிறேன். அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். இவர்தான் மகாபுருஷன். ஏய் சாமி நம்மளை பெருமையாவெல்லாம் பேசுனா மகாபுருஷனா? அது ஒரு வார்த்தை இருக்குல்ல, மகாபுருஷன். மகாபுருஷன் தான் சரி, பெரிய உயர்ந்தவர். ஆமா, உயர்ந்தவர். இவர்கிட்ட போய் மகாபுருஷன் தான் யாரும் மகான் யாரு? அந்த மகா இல்ல, உயர்வானவர் சொல்றேன். அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். இவர்தான் உண்மையான சாமி. உயர்வானவர் தான். நம்மளும் உயர்த்தி பேசினாரு. நல்லா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சாமியா இருந்து நம்மளை பேசினாரு. கடைசியில் ஒரு எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் தெரியாம தெரிகிறாய் தம்பி. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கன்றாரு. ஐயோ, நாளைக்கு சிவகங்கை பூரா அங்கன சிலிண்டர் வெடிக்குமே. சிலிண்டர் எதுக்கு வெடிக்குது? நாளையில வீர சோழா பூரா ஆபீஸ், எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். கண்ணே விளையமா அண்ணே, தம்பிக்கு ஒரு வேலை போட்டு கொடு. டோக்கன் கொடுக்குறேன். கூட பிறந்துட்ட